வெல்கம் டு மிச்சுட்லா சமையல் அண்ட் ஷாப்பிங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு சூப்பரான பிரியாணி டேஸ்ட்டில் இருக்கக்கூடிய தக்காளி சாதம் ரெசிபி தாங்க. இது எப்படி செய்யுதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க. இன்னும் நீங்கள் மிச்சுட்லா சமையல் அண்ட் ஷாப்பிங் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலையா? உடனே ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. உடனுக்குடன் அப்டேட்ஸ் உங்களை தேடி வருங்க. இப்போ இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸை பார்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு 7லேருந்து 8 பூண்டை சின்ன சின்னதாக நறுக்கி போட்டேன். ஒரு அங்குலம் இஞ்சியை சின்ன சின்னதாக நறுக்கி வச்சிட்டேன். அது இல்லாமல் இன்றைக்கி சீரக சம்பா அரிசியில் நம்ம தக்காளி சாதம் செய்ய போகிறோம். ஸோ நான் ஊற வச்சிட்டேன் அரிசியை. ப்ளஸ் நம்ம பிரியாணி டேஸ்ட்டில் பண்ணுறதுனால கொஞ்சம் கல்பாசி, பிரிஞ்சி இலை, புதினா, கொத்தமல்லி எல்லாம் கட் பண்ணி ரெடியாக எடுத்து வச்சிட்டேன். அண்டு இது பார்த்திங்கன்னா ஸ்பெஷல் பிரியாணி பவுடர் தான். இந்த ரெசிபி நம்ம சேனல்லே ஆல்ரெடி நான் அப்லோட் பண்ணிட்டேன். வேணால் உங்களுக்கு என் ஸ்க்ரீனில் கொடுக்குறேன், நீங்கள் வேணால் போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அடுத்து இதுக்கு தேவையான வெங்காயம், தக்காளி, அடுத்து வரமிளகாய் தூள், அடுத்து ஒரு பச்சை மிளகாயை இந்த மாதிரி கீத்து போட்டு வச்சுக்கிட்டேன். இப்போ நம்ம செய்ய ஆரம்பிக்கலாம். நம்ம ஃபர்ஸ்ட் இந்த இஞ்சி பூண்டை கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கணும். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பல்ஸ் மட்டும் நான் விட்டு எடுத்துகிட்டு வந்துடுறேன். இப்போ ஒரு பல்ஸ் விட்டு எடுத்துகிட்டு வந்தாச்சு. இதில் ஸ்பெஷாலிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த வீட்டில் செஞ்ச இந்த பிரியாணி பவுடரை இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் கூட சேர்த்து நம்ம அரைச்சிருவோம். ஸோ அப்படி அரைச்சி நம்ம அந்த மசாலா சேர்க்கும் போது நல்லா ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கும், சூப்பராகவும் இருக்கும் டேஸ்ட்டு. அதுக்காகத்தான் இப்போ நான் அரைச்சி எடுத்துகிட்டு காமிக்கிறேன். இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. இது ஒரு சைடு வச்சுக்கலாம். இப்போ அடுப்பில் ஒரு குக்கர் ஒன்று அடுப்பில் வச்சுட்டேன். இது நல்லா ஹீட் ஆகட்டும். இப்போ குக்கர் ஹீட் ஆயிடுச்சு. இதில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் வரைக்கும் ஆயில் சேர்த்துக்கிறேன். ஆயில் நல்லா ஹீட் ஆகட்டும். இப்போ ஆயில் நல்லா ஹீட் ஆயிடுச்சு. இதில் ஃபர்ஸ்ட்டு நம்ம பிரிஞ்சி இலை போட்டுக்கலாம். அது கூடவே கொஞ்சம் கல்பாசி எடுத்து வச்சோம் இல்லையா, அதை சேர்த்திக்கலாம். இது ஒரு 1 செகண்ட் நல்லா வதங்கட்டும். அதாவது இதெல்லாம் சேர்த்துறதுனால நம்மளோட தக்காளி சாதம் பிரியாணி டேஸ்ட்லேயே இருக்கும், நல்லா ஃப்ளேவர்ஃபுல்லாகவும் இருக்கும். அதுக்காக தான். இப்போ அடுத்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்க எல்லா திங்ஸையும் 1 பை 1 சேர்த்திக்கலாம். ஃபர்ஸ்ட்டு நான் பெரிய வெங்காயம், ஒரு வெங்காயம் நல்ல பெரிய சைஸாக எடுத்து அதை நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்திக்கிறேன். இது கூடவே நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா பச்சை மிளகா சேர்த்துக்கலாம். பட் அது சேர்த்துறதுக்கு முன்னாடி ஒரு வதக்கு நல்லா வதக்கி விட்டுருங்க. இப்போ நம்ம பச்சை மிளகா சேர்த்திடலாம். சேர்த்திட்டு இதை நல்லா வதக்கி விட்டுருங்க. இது கொஞ்ச நேரம் வதங்கட்டும். லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு நல்லா வதங்கட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வதங்கிருச்சு, கொஞ்சம் கலரும் சேஞ்ச் ஆகிருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம புதினா, கொத்தமல்லி எல்லாமே சேர்த்திக்கலாம். இப்போவே நம்ம புதினா, கொத்தமல்லிலாம் சேர்த்து நம்ம வதக்கும் போது நல்ல ஃப்ளேவர் இருக்கும், நல்ல டேஸ்ட்டும் இருக்கும். அதுக்காகத்தான் இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டுருங்க. கிளறி விட்டு இதை என்ன பண்ண போகிறோம்னா, குக்கரோட மூடியை போட்டு ஒரு 1 மினிட் வரைக்கும் அப்படியே விட்டுற போகிறோம். ஸோ அந்த மாதிரி மூடி போட்டு வைக்கும்போது என்ன ஆகும்னா, இந்த ஃப்ளேவர் ஃபுல்லாக நல்லா இறங்கும். அதுக்காகத்தான். இப்போ நம்ம மூடி போட்டுடலாம். 1 மினிட் ஆயிடுச்சு. இப்போ கொஞ்சம் நல்லாவே வதங்கிருச்சு புதினா, கொத்தமல்லி எல்லாம். இந்த ஸ்டேஜில் லைட்டாக நம்ம வதக்கி விட்டுட்டு அடுத்து நம்ம இதில் தக்காளி சேர்த்திக்கலாம். நான் இன்றைக்கி ஒரு 4 பழுத்த தக்காளியை, மீடியம் சைஸ் தக்காளியை எடுத்திருக்கேன். அதுவே போதும். ஸோ அந்த 4 தக்காளியை நீலவாக்கில் அரிஞ்சு வச்சதை நான் இதில் சேர்த்திக்கிறேன். சேர்த்திட்டு நல்லா கிளறி விட்டுறலாம்.
இது ஈஸியாக வதங்கி வர்றதுக்காக நம்ம என்ன பண்ணலான்னா இந்த ஸ்டேஜ்லேயே வந்து உப்பு சேர்த்தலாம். இந்த டிஷ்க்கு தேவையான ஃபுல் உப்பையும் நான் இந்த ஸ்டேஜ்லேயே சேர்த்திடுறேன். சேர்த்திட்டு நம்ம கிளறி விட்டு நம்ம கொஞ்ச நேரம் மூடி வச்சு தான் இதை குக் பண்ண போகிறோம். ஏன்னா இந்த உப்பு சேர்த்திருக்கிறதுனால இந்த தக்காளி வெங்காயம் எல்லாமே வந்து ஈஸியாக வந்து மசிஞ்சு வந்துடும், ஸ்மாஷ் ஆயிரும். ஸோ வந்து நம்மளுக்கு தக்காளி சாதத்துக்கு ஈஸியாக இருக்கும், அதுக்காகத்தான். ஸோ உப்பை இப்போயே நான் சேர்த்திட்டேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் பின்னாடி சேர்த்துறதுனா சேர்த்திக்கலாம். பட் நான் எப்போயுமே இப்போ இந்த ஸ்டேஜ்லேயே சேர்த்திடுவேன், அதனால் நான் இப்போ சேர்த்திட்டேன். இப்போ மூடியை போட்டுடலாம். இப்போ கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சு, நம்ம தக்காளி நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் என்ன பண்ணலான்னா நம்ம அரைச்சி வச்சுருக்க இஞ்சி பூண்டு ப்ளஸ் அந்த பிரியாணி மசாலா பவுடர் எல்லாம் கலந்து அரைச்சோம் இல்லையா, அந்த பேஸ்ட்டை வந்து நான் இந்த தக்காளியில் சேர்த்திக்கிறேன். இது சேர்த்துன பிறகு இதை நல்லா கிளறி விடவே உங்களுக்கு என்ன ஆகும்னா நல்ல ஃப்ளேவர் வரும். ஏன் அப்படின்னா இந்த பிரியாணி மசாலா பவுடரும் நம்ம ஹோம்மேடில் தான் பண்ணோம். நம்ம வீட்டில் இருக்கிற ஸ்பைசஸை வச்சு ஃப்ரெஷ்ஷாக பண்ண இந்த பிரியாணி பவுடரு அண்டு இஞ்சி பூண்டும் வந்து ஃப்ரெஷ்ஷாக அரைச்சதுனால இது ரெண்டும் கலக்கும் போது அந்த ஃப்ளேவர் வந்து கிட்டத்தட்ட பிரியாணி ஃப்ளேவரில் அடிக்கும், செமையாக இருக்கும். அதுக்காகத்தான் சொல்கிறேன். ஸோ நல்லா கிளறி விட்டுருங்க. கிளறி விட்டுட்டு இந்த மசாலா வாசனை கொஞ்சம் போகணும், அதுக்காக கொஞ்சம் நேரம் மூடி வைக்கலாம். இந்த இஞ்சி பூண்டோட பச்சை வாசனையும் அடிக்கும், அதனால் கொஞ்ச நேரம் ஒரு 5 மினிட்ஸ் வந்து மூடி வச்சிடலாம். குக்கர் மூடியை மூடி வச்சுட்டு கொஞ்சம் நேரம் குக் பண்ண விட்டுறலாம். இது எல்லாமே வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு செய்யுங்க, ரொம்ப ஹை ஃப்ளேமில் வைக்க வேணாம், டக்குன்னு அடி பிடிச்சிரும். இப்போ ஒரு 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு, நல்லா பச்சை வாசனை எல்லாம் போயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நல்லா ஒரு கிளறி விட்டுறலாம். கிளறி விட்டுட்டு அடுத்து இதுக்கு தேவையான மிளகாய் தூள் சேர்த்திக்கலாம். நம்ம காரத்துக்காக மிளகாய் தூளும் ஒரு மிளகாய் மட்டும்தான் சேர்த்திருக்கோம். அது ஏற்கனவே ஒரு மிளகாய் சேர்த்தியாச்சு. இப்போ மிளகாய் தூளை சேர்த்திக்கலாம். சேர்த்திட்டு கிளறி விட்டுருங்க. நான் காரம் வந்து எங்கள் குழந்தைய அளவாக தான் சாப்பிடுவாங்கங்கிறதுனால இந்த அளவுக்கு சேர்த்திருக்கேன். நீங்கள் கொஞ்சம் காரம் தூக்கலாக சாப்பிடுவீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் கூட சேர்த்திக்கங்க. இப்போ நல்லா கிளறி விட்டுருங்க. கிளறி விட்டுட்டு இப்போ மறுபடியும் மூடியை போட்டு ஒரு 1 மினிட் வச்சு எடுத்துக்கலாம். இப்போ 1 மினிட் ஆயிடுச்சு. இந்த மிளகாயோட பச்சை வாசனையும் போயிருச்சு, மிளகாய் தூளோட பச்சை வாசனை. இந்த ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ணலான்னா நல்லா கிளறி விட்டுட்டு இப்போ இந்த டிஷ்க்கு தேவையான தண்ணியை வந்து நான் ஃபர்ஸ்டே சேர்த்திட போகிறேன். நம்ம இன்றைக்கி வந்து தக்காளி சாதம் சீரக சம்பா அரிசியில் செய்கிறோம். ஸோ அதனால் வந்து தண்ணியோட அளவை பார்த்து கரெக்டாக வச்சுக்கோங்க. ஏன் அப்படின்னா ஒரு டம்ளர் சாதா அரிசினா 3 டம்ளர் தண்ணி ஊற்றுவோம். பட் சீரக சம்பா அரிசிங்கிறதுனால நான் 2 டம்ளர் தான் தண்ணி ஊற்றிருக்கேன். ஊற்றிட்டு இப்போ மூடி வச்சிடலாம். ஒரு நிமிஷம் நல்லா கொதிச்சு வரட்டும், அதுக்கப்புறம் நம்ம அரிசியை சேர்த்திக்கலாம். அது வரைக்கும் மூடி குக் ஆகட்டும். இப்போ 1 நிமிஷம் ஆயிடுச்சு, நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம அரிசியை கழுவிட்டு அந்த அரிசியை இதில் சேர்த்திக்கலாம். அரிசியெல்லாம் சேர்த்துன பிறகு நல்லா கலந்து விட்டுருங்க. இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு உப்பு காரம் வேணும்னா நீங்கள் பார்த்துக்கோங்க. நான் பார்த்துட்டேன், எனக்கு கரெக்டாக இருக்குது. அதனால் ஒரு கொதி வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு இப்போ மூடி வச்சு நான் ஒரு 2 விசில் மட்டும் விட்டு எடுக்க போகிறேன். 2 விசில் வந்தோடனையும் உங்களுக்கு காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அந்த விசில் வர்றதுக்குள்ளே நம்ம ஆனியன் ரைத்தாவும் ரெடி பண்ணிடலாம். ஒரு பவுலில் கொஞ்சம் ஆனியன் எடுத்து கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். இது கூடவே வந்து தேவையான அளவுக்கு நம்ம தயிர் சேர்த்திக்கலாம். இதுக்கு தேவையான உப்பும் நான் சேர்த்திடுறேன். இது மேலே வந்து கொஞ்சம் கொத்தமல்லி இலையை குட்டி குட்டியாக நறுக்கி அதையும் போட்டுடலாம். போட்டு கிளறி வச்சிட்டோம்னா நம்ம ஆனியன் ரைத்தா ரெடி ஆயிடுச்சு. சைட் பை சைட் டிஷ்க்கும் ரெடி பண்ணி வச்சாச்சு. நம்ம குக்கரில் வந்து 2 விசில் வந்து அடங்கிருச்சு. இப்போ குக்கரை ஓப்பன் பண்ணுற பாருங்கள். நல்லா குக் ஆகி நல்லா ஃப்ளேவர் கும்முன்னு பிரியாணி வாசனை அடிக்குதுங்க இந்த தக்காளி சாதத்தில். இப்போ நம்ம வந்து இது மேலே கொஞ்சம் கொத்தமல்லியையும் நெய்யையும் ஊற்றி கிளறி எடுத்துக்க போகிறோம். நான் இதில் வந்து 3 டேபிள் ஸ்பூன் வரைக்கும் நெய் சேர்த்திக்கிறேன். என் குழந்தைகளுக்கு இந்த நெய்யோட ஃப்ளேவர் பிடிக்குங்கிறதுனால நான் சேர்த்திருக்கேன். நிறைய வீடியோஸில் சொல்லியிருக்கேன், அவங்களுக்கு பிடிக்குங்கிறதுனால நான் 3 டேபிள் ஸ்பூன் வரைக்கும் சேர்த்திருக்கேன். உங்களுக்கு வேணுங்கிற அளவு கூட்டி குறைச்சி சேர்த்திக்கோங்க. இது மேலே கொஞ்சம் கொத்தமல்லி இலைகளையும் இந்த மாதிரி கட் பண்ணி
தூவி விட்டு இப்போ கிளறி எடுத்துக்க போகிறேன். இது கிளறும் போது மட்டும் கொஞ்சம் பார்த்து பக்குவமாக கிளறுங்க. ஏன் அப்படின்னா நம்ம சீரக சம்பாவில் செஞ்சுருக்கிறதுனால சீக்கிரம் குலையிறதுக்கு சான்ஸ் இருக்குது. சூடோடு போட்டு ரொம்ப கிளறினீங்கன்னா குலைவாக பொங்கல் மாதிரி ஆயிரும். அப்புறம் பிரியாணி டேஸ்ட்டுக்கு இருக்காது, பொங்கல் டேஸ்ட்டுக்கு தாங்க இருக்கும். அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா பக்குவமாக கிளறி எடுத்துக்கோங்க. நம்மளோட சூப்பரான பிரியாணி டேஸ்ட்டில் இருக்கக்கூடிய தக்காளி சாதம் ரெசிபி ரெடி ஆயிடுச்சு. நான் பிளேட்டுக்கும் சர்வ் பண்ணிட்டேன். டேஸ்ட்டும் பண்ணி பார்த்துட்டேங்க. சூப்பராக இருக்குது. இதுக்கு சைட் டிஷ்ஷாக நம்ம ஆனியன் ரைத்தா வச்சுருக்கோம். இதுக்கு பதிலாக நீங்கள் ஏதாவது மஞ்சூரியன் சில்லி கூட வச்சு சாப்பிடுங்க. சூப்பராக இருக்கும். இந்த காம்பினேஷன் ரொம்ப எனக்கு பிடிக்கும். உங்களில் யாருக்கு பிடிக்குங்கிறத மறந்துடாமல் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என் வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என் சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறந்துடாமல் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாங்க. Until I meet, it's signing off from Michitla. Thank you. Bye.